கடந்த ஒரு 3 வருஷ வாழ்க்கையில் அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு பிறகு சனி 9வது இடத்துலேருந்து வக்கரம் அடைகிறார். ஸோ கடகராசி பயப்பட வேணாம். சனி வக்கரத்தால் கடகராசிக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கடவுள் ஏற்படுத்த மாட்டார். அதில் முக்கிய காரணம் என்னென்னா, லாஸ்ட் 3 வருஷத்தில் எந்த விஷயங்கள்லாம் உங்களை மன உளைச்சல் ஆக்கிச்சோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டு அழுதிங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை உடைச்சதோ, அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வெற்றி பெறுவதற்குரிய காலமாக கடகராசிக்கு இருக்கும். 3வது நபர்களுடைய அறிமுகம் கடகராசிக்கு பெரிய பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. முன்ன பின்ன தெரியாதவங்க கடகராசிக்கு இந்த காலத்துல உதவி பண்ணுவாங்க. எதிர்பாராத வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாலும் எதிர்பாராத நபருடைய சந்திப்பாலும் கடகராசிக்கு வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி அடுத்த 5 மாசத்துல 100%. கடகராசி என்பர்கள், இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயத்தை கொடுப்பார்? ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3 வருஷ வாழ்க்கையில் அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு பிறகு சனி 9வது இடத்துலேருந்து வக்ரம் அடைகிறார். ஸோ கடகராசி பயப்பட வேணாம். சனி வக்ரத்தால் கடகராசிக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கடவுள் ஏற்படுத்த மாட்டார். அதில் முக்கிய காரணம் என்னென்னா, 9வது இடத்திலே தான் சனி வக்ரம் அடைகிறார். அதனால் சனி வக்ரம் அடைகிறதுனால கடகத்துக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா பார்க்கப்படக்கூடியது ஒரு புது தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு புதிய தெம்பை கொடுப்பார். நேத்திக்கு அவங்க முடிவு பண்ணி முயற்சி பண்ணி செய்ய முடியாத பல காரியங்களை கடகராசி அடுத்த 5 மாசத்துல கண்டிப்பாக செய்யும். இந்த லாஸ்ட் 3 வருஷத்துல எந்த விஷயங்கள்லாம் உங்களை மன உளைச்சல் ஆக்கிச்சோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டு அழுதிங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை உடைச்சதோ, அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வெற்றி பெறுவதற்குரிய காலமாக கடகராசிக்கு இருக்கும். 3வது நபர்களுடைய அறிமுகம் கடகராசிக்கு பெரிய பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. முன்ன பின்ன தெரியாதவங்க கடகராசிக்கு இந்த காலத்தில் உதவி பண்ணுவாங்க. எதிர்பாராத வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாலும் எதிர்பாராத நபருடைய சந்திப்பாலும் கடகராசிக்கு வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி அடுத்த 5 மாசத்துல 100% உண்டு. சகோதர வழியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, சொத்து பிரச்சனை அல்லது இப்போ உறவுக்குள்ளே பிரச்சனை, சண்டை சச்சரவாக இருக்குன்னா அந்த விஷயங்கள்லாம் மாறும். நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சில அழுத்தங்கள் இருக்குது சார், குழப்பமாக இருக்குது சார், நம்புறவங்களாம் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னா ஆண்டவ புண்ணியத்தில் அந்த விஷயங்கள்லாம் மாறும். கடகத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த பல கஷ்டங்களை கடவுள் நிவர்த்தி பண்ணுவார். ஏன்னா அந்த லாஸ்ட் 3 வருஷமாகவே குடும்பத்தை இழந்தவங்க நிறைய பேர் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடில் டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க உண்டு, டிவோர்ஸ் ஆனவங்க உண்டு. பல பேர் கணவர் தவறிட்டாரு, மனைவி தவறிட்டாங்க அப்படின்லாம் தனிமை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கடகராசி கடந்த ஒரு 3 வருஷத்தில். பட் இந்த சனியோட வக்ரம் என்ன பண்ணுன்னு சொன்னால், அந்த அஷ்டம சனியால் அவர்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும். அப்போ இழந்த உறவுகள் திரும்ப வருவாங்க. கல்யாண வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி கணவனை பிரிஞ்சு வாழறேன், மனைவியை பிரிஞ்சு வாழறேன் அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் நான் சிங்கிள் மதராக இருக்கேன், சிங்கிள் ஃபாதராக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மறுமணம் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்பு ஆண்டவ புண்ணியத்தில் உண்டு. எளிமையாக சொல்லணும்னா, ரொம்ப விரக்தியாக லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, நம்மளால் சாதிக்க முடியாத வாழ்க்கையில் இனிமேல் நம்ம வாழ்க்கை கடவுள் முடிச்சுட்டாரு அப்படின்னு நினச்ச கடகராசிக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கொடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ அதில் மெயினாக பண விஷயங்களில் இருந்த கஷ்டங்கள் மாறும், வேலையில் தொழிலில் இருந்து வந்த அலசல்கள் எல்லாம் சரியாகும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்வாக இதுக்காக தான் வாழணும்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா, அதான் இந்த 5 மாதத்தில் கடவுள் கொடுப்பார். இதுக்கு முன்னாடி கடகம் யாருக்கு கஷ்டப்படுறேன், யாருக்கு சமைக்கிறேன், யாருக்காக சாப்பிடணும், நான் யாருக்கு வாழணும் அப்படின்லாம் நிறைய கேள்வியோடு வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அடுத்த 5 மாதத்தில் கடவுள் அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பாதையை போட்டு கொடுப்பார். இதுதான் உன் வாழ்க்கை, நீ இப்படி தான் இருக்க போகிற, இதுக்காக நீ வாழணும், உனக்காக நீ வாழ அப்படின்றத எல்லாத்தையும் இந்த சனி பகவான் உணர்த்தக்கூடிய காலமாக 100% இருக்கும். குறிப்பாக திருமணமாகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் 100% இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்துக்கள் ஏதாவது வரணும்னு இருந்துச்சுன்னா கடகத்துக்கு கண்டிப்பாக வரும். ரொம்ப முக்கியமாக உடல் ரீதியாக பிரச்சனையை அனுபவித்த கடகராசிக்கெல்லாம் இந்த வக்ர பயிற்சி கண்டிப்பாக ஹெல்த் வைஸில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை தரும்.
ஒன்றுமே இல்லாததுக்கு வைத்தியம் பார்த்தாங்க நிறைய. பொம்பளை புள்ளலாம் அந்த பிசிஓடி பிரச்சனை வந்திருக்கும், வேறு மாதிரியான இந்த ப்ரெக்னன்சி இஷ்யூஸ் நிறைய வந்திருப்பாங்க, கர்ப்பப்பையில் கட்டி அல்லது அதில் சதை வளர்ந்துருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை கடந்த 3 வருஷத்தில் அனுபவித்த தாய்மார்களுக்கு அந்த மருத்துவ ரீதியாக இருந்த அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். இயற்கையாகவே அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே போவாங்க. அதே மாதிரி மறைமுக போட்டி பொறாமை எதிரிகள் எல்லாம் விலகுவாங்க. இவங்க எங்கே போய் உட்கார்ந்தாலும் இவங்க பாவம், ஆனால் இவங்கள பார்த்து ஒரு 10 பேர் பின்னாடி பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க கடகராசியை பற்றி. அந்த சிக்கல்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் மாறும். போட்டி விலகும், பொறாமை விலகும், கண் திருஷ்டி விலகும். 3வது நபர்களால் இருந்து வந்த பல அழுத்தங்களும் சங்கடங்களும் சிரமங்களும் விலகக்கூடியதாக இருக்கும். வெறுத்தவர்கள் எல்லாம் இவங்க விரும்பி வருவாங்க. யாரெல்லாம் இவங்க எதிரி நினைச்சாங்களோ அவங்களே இவங்ககிட்ட வந்து கரம் கோர்க்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய சூழல் உண்டு. அதெல்லாம் கடகத்துக்கு கடவுள் தருவார். அதே மாதிரி முன்னாடி சொன்ன ஃபேமிலி பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய காதல் மலரக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த பீரியடில். அதுக்கு அடுத்தது 9வது இடத்துல இருந்த சனி வக்ரத்துக்கு வந்திருக்கிறதுனால அப்பாவுக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகும். அப்பாவை விட்டுட்டு சில பேர் பிரிஞ்சு வாழ்ந்தோம் அல்லது அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஆகாமல் இருந்துச்சுன்னா கடகராசி எல்லாம் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தருவார். ஸோ அதே மாதிரி கடகராசிக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஒரு பட்டம், பதவி, புகழ், பொறுப்பு வந்தே தீரும். அந்த மாதிரியான வாய்ப்பு அடுத்த 5 மாதத்தில் இருக்குது. அதை இவங்க நல்லபடியாக பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டும். சூப்பர். ஒட்டுமொத்தமாக வந்து கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அழகான குடும்பம் அமைய போகுது. பிரிஞ்சு போனவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா புதிதான காதலாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல சுப காரியங்களை வந்து இந்த சனி வைக்கிற டைமில் வந்து கடகராசி அனுபவிக்க போகிறாங்க. ஸோ கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு நல்ல விஷயமா நடந்தாலுமே எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். அவங்க நல்ல வார்த்தையை பேசினாலும் கூட தவறுதலாக போய் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண விவகாரங்களில் 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். படிப்பில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் பணம் கொடுக்கறது, முதலீடு செய்கிற விஷயங்களில் மட்டும் 8ல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். என்னதான் 1000 மாறுதல்களை சொன்னாலும் கோச்சார ரீதியாக நாகதோஷம் இருக்கிறதுனால மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பார்க்குற நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அவசொல், ஒரு அவப்படி வரலாம்லாம் இல்லை, வரும். அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணுன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். அது சொல்படியாக வரணும்னு இருக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பாவது நடக்கும். ஒரு மனரீதியான உளைச்சல் ஒரு ஆணால் ஒரு ஏமாற்றத்தை ஒரு பெண் சந்திப்பால், ஒரு பெண்ணால் ஒரு ஏமாற்றத்தை ஆண் சந்திப்பார்கள். அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம். அப்படி இல்லாமல் இருக்கணுன்றதை மட்டும் நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சூப்பர் சார், சூப்பர். ஸோ கடகராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? கடகத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரனுடைய முழு ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நன்னாளில் எம்பெருமான் உலகத்தை படைத்தவர், அவரை மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த சந்திரனோட நில ஒளி தாம் மேலே படுற மாதிரி அந்த கோவிலை சுற்றி இவங்க பிரகாரமாக வலம் வந்தாலே போதும். சின்ன கோவிலாக இருந்துச்சுன்னா ஒரு 3 சுற்று சுற்றலாம். பெரிய கோவிலாக இருக்க ஒரு சுற்று அந்த பிரகாரத்தை சுற்றி வந்து இவர்கள் எம்பெருமானை மனதார வழிபட்டுட்டு ஒரு 5 அகல் விளக்கு, நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர தீபத்தை ஆத்மார்த்தமாக ஏற்றி வழிபடும் போது அந்த சந்திரனால் ஏற்பட்ட அந்த ஒளி இழப்புகள் எல்லாம் சரி செஞ்சு இவங்களுடைய மனதும் உடலும் அந்த சந்திரனுடைய ஆற்றல் மேலப்படும் போது சுத்தமடையும், தெளிவாக மாறும். வாழ்க்கையில் இவங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமும் வெற்றி அடையும். ஸோ முக்கியமாக இந்த பௌர்ணமியில் சிவன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. கடகத்துக்கு வந்து மறுமலர்ச்சி கன்ஃபார்ம் அப்படின்ட்டீங்க. புதிய பாதைகள் உருவாக போகுது. ஸோ அந்த பாதையை நல்லபடியாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா ஆக சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி.